வச்சுருக்காருல பேர் கருணாஸ். அவர் எனக்கு ஒரு பேட்டியில் எடுக்காரு, நான் 100 கோழி போட்டிருக்கேன், அப்போ நான் அதோட பெருசு. 100 கோழி போட்டிருக்கேன், ஒரு முட்டை 20 ரூபா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டேங்கிறான்னு அப்படியே பேட்டியில் சொல்கிறாரு. நான் 10 ரூபா கொடுத்தவரை யாரும் வாங்க மாட்டேன். அதான் இருக்கு 10. அவன் கருணாசை 20 ரூபாய்க்கு விட்டுக்கிறாரா முட்டை. அவர் சொல்ல மருந்தியா இது முட்டை, நாட்டுக்கோழி முட்டை மருந்தியா? ஒரு எவ்வளோ பெரிய கட்சி தலைவன், எவ்வளோ பெரிய நடிகர், அவர் போய் 100 கோழியை போட்டிருக்கேன், நாட்டுக்கோழி வச்சுருக்கேன்னு சொல்கிறார். நீங்கள் இன்னொரு சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு என்ன வேலை கொடுத்தாரு தெரியுமா ஆண்டவர்? பாவம் செய்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டு நீ வேலை செய்து பொழைச்சிக்கோன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? பிசாசை ஜெயிச்ச பிறகு தான் நீ ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரணும்னு சொன்னார். ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவன் மட்டும்தான் பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு முன்னாடி வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆதாம் ஏவாளை படைத்து பாம்பால் தீட்டுப்படுவதற்கு முன்பாக தோட்டத்தை பதப்படுத்தவும் வேலை செய்யவும் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் நியமித்தார். வசனம் அப்படிதான், நியமித்தார். That's the appointment order. நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நீ முட்டாளாக இருக்கக்கூடாது. இந்த ஏதேன் தோட்டத்துக்கு எல்லா பல வர்க்கத்தையும் சாப்பிட்டுக்கோ, ஆடு மாடு அடித்து சாப்பிட்டுக்கோ, ஆனாலும் இந்த தோட்டத்தினுடைய காவலாளியாக உன்னை நியமித்து இருக்கிறேன். வாட்ச்மேன் வேலை முதல்ல கொடுத்தார் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அருமையாக கொடுத்தார். அவருக்கு தோட்டத்தில் யாரும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அடுத்த மனிதர்கள் இல்லை. ஆனாலும் மனிதன் வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக அதை செஞ்சார். இன்றைக்கி 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரைக்கும் வசனத்தை பார்த்தாச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வேலை செய்ய மனது இல்லாமல் இருந்தால் நீ சாப்பிடவும் கூடாது என்ன. ஆணாகிலும் பொண்ணாகிலும் வேலை செஞ்சேன் சாப்பிடணும். ஆனால் வீண் அலுவலக்காரர்களை போல் சுற்றி தெரியாதீர்கள்னு சொல்லியிருக்காரு. நம்ம டையும் கட்டிட்டு நல்லா பேண்டையும் போட்டு சட்டம் போட்டு பைபிள் எடுத்து இடுப்பில் இதில் செருகிட்டு அப்படியே ஊராக கலெக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நான் இரவு பகலும் ஊழியம் செய்கிறேன்னு. நானில் வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது. இப்போ எனக்குள்ளே இருக்கிற தேவன் தான் இன்னும் பிரசங்கம் பண்ணுறாரு, நான் இல்லை. அப்போ காணிக்க எனக்கா அவருக்கா? தர்மராஜ் சொல்லுங்கள். எனக்குள்ளே இருக்கிற தேவன் இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்காக புத்தியை சொல்கிறது யார்? ஆண்டவர். அப்போ ஆண்டவர் தான் காணிக்க போகணும், எனக்கு இல்லை. இன்னும் அப்படி இல்லை, நான் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன்னு. இரவும் பகலும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா கல்யாண வீடும் எல்லா கச்சேரி வீடுக்கும் போயிடுவான் அவன். சொகுசு ஜீவிதங்கள் இன்னும் நிறைய ஊழியக்காரர்கள் சொகுசு ஜீவிதங்கள். இந்த அரசியல் வந்த நேரத்தில் நசுக்க பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தந்திரமாக இன்னாருக்கு வாக்களிங்கன்னு கர்த்தர் சொன்னாரா? வாக்களிப்பது அவர் இருக்க உரிமை. இப்போ தீர்க்கதரிசி தமிழ்நாட்டை ஆளுவான்னு நானே 1000 முறைக்கு மேலே கூவி சொல்லியாச்சு. நான் சொன்னேன் அடையாளங்க யாருக்காவது ஓட்டு போட சொன்னேன்னா இல்லையே. அது தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். நம்ம வேலை பேய ஓட்டணுமா, பிசாசை ஓட்டணுமா, மக்களுக்கு நல்லதை சொன்னோமா, நல்லதை செய்ய வச்சோமா, அவங்கள பரிசுத்தம் பண்ணணுமா, அடுத்து பரலோகத்துக்கு கூட்டி செல்ற வழி உண்டான பார்க்கணும் தான் ஊழியக்காரன். அவன் வீண் அலுவலக்காரரை போல் சுற்றி திரியக்கூடாது, அப்படி வேலை செய்யணும். ஒரு வீடுன்னா முற்காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடுனா 2 ஆடு நிற்கும், ஒரு பசுமாடு நிற்கும். பெண்களுக்கே வேலை. அடுத்து வீடுன்னா ஒரு உரல் இருக்கும், ஒரு அம்மி இருக்கும். இன்றைக்கி உரலை எங்கே போய் பார்க்குறது, அம்மி எங்கே போய் பார்க்குறது, எல்லாம் மிக்சிங் கிரைண்டர் ஆச்சு. அதனால் எல்லா பெண்களுக்கும் இடுப்பு வலி. என் பொண்டாட்டி படிக்கட்டு ஏறி வருவாளான்னு பாருங்கள், ஊழியக்காரி தான், மெல்ல தான் தேர் மாதிரி தான் வருவாள். நீங்களும் அப்படி தான் வீட்டிலே மிக்சிங் கிரைண்டர் வாங்கி போட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களாக கேட்கணும், இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு சீர்வரிசை தருவாங்க, எல்லாம் தரப்போகிறாங்க இல்லையா? நான் லிஸ்ட்டு போட்டு தரேன், நீ மிக்சி தரேன்டா அம்மி தரணும்னு கேட்கணும். அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க. கிரைண்டர் வேண்டாம் உரல் தரணும்னு சொன்னால் போதும், கூட ஒரு உலைக்க கூட. இல்லைன்னா நீ சம்பாதிக்க காசு அத்தனையும் பொண்டாட்டி இடுப்பு வலிக்கு தான் போகணும் ஆஸ்பத்திரிக்கு. சாயங்காலம் வேலை
1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சம்பா அரிசி, 1/2 கிலோ உளுந்து தான் ஆட்டு சம்பளம் கொட்டி இருக்கணும். ஒரு முன்ன பெரிய குழவியை போட்டு விடுவானு, சின்ன குழவி வைக்க விட பெரிய குழவி. அப்படியே பெண்கள்லாம் 80 கிலோ, ஆண்களை விட இப்போ வெயிட் ஆகும் இல்லையா? ஆண்கள் எல்லாம் குச்சிகள், பெண்கள் எல்லாம் இப்படி இருக்கணும். இந்த உரலை அந்த அரிசியை போட்டு நல்லா ஆட்ட சொல்லணும். எக்ஸசைஸ் தானே, கை இப்படி தானே ஆடும். அடுத்து ஒரு கை இப்படி ஆடும். ஆடும்போது இடுப்பும் ஆடுதான். எங்கே ஒரு இடுப்பு வலி வருமா? வரவே வர, இருக்கிற வலியெல்லாம் போயிடும். இதை செய்யாமல் ஃபிட்னஸ் சென்டரில் போய் பெண்கள் டைட்டு பேண்டையும் போட்டு டைட்டு இதுவும் போட்டுட்டு இப்படி காட்டணும். அடுத்து இன்னொன்று இப்படி காட்டுது, இங்கே எல்லாம் தெரியும். அடுத்து குனிஞ்சு நிற்குது, கண்ணை பொத்த வேண்டி இருக்குது நிலைமை. தேவையா? அடுத்து விடிய காலை 4 மணி கழித்து ஒரு ஷூவும் போட்டுட்டு ஜம்பி. ஏன் வீட்டில் இந்த அம்மியில் தேங்காய் அரைச்சா மதியே நல்ல தோசை சுட்டு கொடுத்தா போதுமே. இதுக்கு தானே படிக்கணும் நம்ம. இதை செய்யலைன்னா நீ என்ன பண்ணாலும் உனக்கு வருங்காலெல்லாம் கிட்னி பேஷண்ட்டாக எங்கே போய் கிடப்பேன்? மருத்துவமனையில். புருஷன் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் போயிடும். லாஸ்ட்டில் ஆளுங்கிட்டாது. நெல், நல்ல நெல் தஞ்சாவூர்லேருந்து நெல்லை வாங்குங்க. வாங்கி வச்சுட்டு உரலை போட்டு நெல்லை இடிக்க சொல்லணும். 2 கை மேலேயும் கீழேயும் போகாமல் எப்படி இருக்கும்? இதான் ஏன் உண்மையான எக்ஸசைஸு. நம்முடைய முன்னோர்கள்ட்ட தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டணும். நீங்கள் வியாதியே வராது. என் பண்டாட்டின் சில நேரத்தில் இங்கே இருந்துட்டு சேர்க்க மேலே தான் காலை தூக்கி போட்டு வைப்பா. ஏன்னா காலை தூங்குற வலி. இவளுக்கு நான் செய்யல, அம்மியும் உரலும் வாங்கி கொடுக்கல. அதான் பிரச்சனை. அம்மியும் உரலும் வீட்டில் இருக்கணும். பின்ன எங்கே சமைக்க ஆள் இல்லை, எஸ்கேப் ஆகிடுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனைவிமார்கள் வீட்டில் இருந்தால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை அது ஆணும் செய்யலாம், பொண்ணும் செய்யலாம். ஆண்களும் ஒரு 7 நாள் இப்படி செய்யணும், மீதி 23 நாள் பெண்கள் செய்யணும். ஒரு பெண்களுக்கும் வியாதி வராது. சிங்கம் வீட்டுக்குள்ளே வந்தாலும் முறத்தை வச்சு அடித்து விரட்டலாம். முடியுமா? முடியாதா? ஞானம் வேண்டும். இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் தலைவலிக்காக காசு, ஆஸ்பத்திரி, கண் பார்வையாக டெஸ்ட்டு, அப்படி தானே, வயிற்று வலியாக ஒரு 3-4 MRI ஸ்கேனு. பணம் எல்லாம் போதையா? பணம் எப்படி சம்பாதிப்பான் புருஷன்? நானே யோசிப்பேன், ஒரு வத்தல் மிளகு பாக்கெட் விற்றா 1.25 ரூபா கிடைக்கும். எத்தனை வத்தல் மிளகு விற்றா இவ்வளோ கிடைக்கும்? நம்ம தான் யோசிப்போம். யோசிக்கணும். ஞானம். நம்முடைய காசை பிசாசை தின்னக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் தான் சாப்பிடணும். ஒரு சிக்கனை, ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சிக்கனை வாங்குறீங்க, அதை தனிப்பட்ட முறையில் சாப்பிடுவாங்க ஹோட்டலில் இந்த புருஷர்கள் எல்லாம். ஒரு சிக்கனையே வீட்டில் வாங்கி கொடுத்தா மொத்தமே எல்லாருமே சாப்பிடலாம் இல்லை வீட்டில். மேக்ஸிமம் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் விட்டுருங்க. அந்த ஓல்டு எண்ணெய், கோல்டு வின்னரு எல்லாத்துலேயும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயத்தில் நோய் வந்து செத்து போயிடுவீங்க சீக்கிரமாட்டு. எல்லாம் டூப்ளிகேட் ஆகும். எண்ணெய் நல்லதாக இருந்தாலும் அந்த சமைக்கிறவன் கொட்ட மாட்டான். இப்போ ஒரு சிக்கனை பொரிக்கிறான், ஒரு கோல்டு வின்னரில் சிக்கனாக பொரிக்கிறான், அடுத்து அதில் உளுந்தோடையை போட்டுருவான், அடுத்த ஒரு தான் பருப்போடையை போடுவான், அது மிச்சம் எண்ணெயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், கொஞ்சம் கூட நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் அடுத்து சுடுவான். விஷத்தை சாப்பிடுவதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவருடைய ஞானம் நமக்கிட்ட கிடையாது. கிடைச்சா நீங்களும் பெரிய ஆள் ஆகலாம். ஒரு மிக்சியில் நீங்கள் ஒரு மிக்சி வச்சுருக்கீங்க, ஒரு 4 உளுந்து கூட சுட முடியுமா உங்களால்? மிக்சி பெருசாக மிக்சி வச்சுருக்கீங்களா? ஒரு 4 உளுந்தோடைய சுட்டு புருஷனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. எதுவுமே நீங்கள் செய்கிற எல்லாம் கடையில் போய் சாப்பிடக்கூடிய பன்றி குட்டிகளை போல நீங்கள் மாறிவிட்டீர்கள். ஆகவே வியாதி குட்டிகள் எல்லாம் உள்ளே வரும், விதவிதமாக குட்டி போட்டு பெருகும். வைரஸ் உள்ள அந்த என்ன ஆகும்? அவ்வளோதான். பழைய காலத்து ஆட்கள் சம்பாதிச்சாங்க, நின்றுது. நீங்கள் சம்பாதிச்சிங்க, செலவு பண்ணுறீங்க, பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறீங்க. ஆகவே ஞானம் பரத்தில் இருந்து ஒருவனுக்கு ஞானம் கிடைத்தால் அவன்தான் பெரிய கோடீஸ்வரன். அதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. உற்சாகமாக கையை தட்டலாம். சரி, 2வது வசனம் என்ன வாசிச்சிங்க?
இன்றைக்கி வாசித்த 2வது வேத வசனம் யார் வாசித்தது? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 54 17ஆவது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமும். ஆமென். உட்காரு. இப்போ உனக்கு விரோதமாய் ஆண்டவர் பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆனால் நிறைய பேருக்கு வாய்க்குது இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு விரோதமாய் இருக்கிற எந்த ஆயுதமும் ஒன்றா தொடாது. இப்போ என்ன எடுத்துக்கொள்வோம்? நானே சொல்லுவேன், இந்த வார்த்தை எனக்கு பொருந்துகிறது. ரியலி நான் சொல்லுவேன், 1000 பேர் மந்திரம் வச்சு ஒரே நேரத்தில் மந்திரம் வச்சு என்ன முடிஞ்சால் கட்டி பாருங்கள். உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் கட்டி பாருங்கள், பவர் இருந்தால் கட்டி பாருங்கள். என்றால் இயேசு மேல் வைக்கிற நம்பிக்கை எனக்கு அவ்வளவு. ஆகவே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ணால் ஆண்டவர் அங்கே போயிடுவார்னு எனக்கு தெரியும். அவ்வளோ போல்டாக நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு விரோதமாக எந்த மந்திரம் வச்சாலும் நிற்காது. கொல்லலாம் நினச்சாலும் நடக்காது. பிடிச்சி உள்ளத்தெல்லாம் போட்டாலும் நடக்காது. ஏன்னா உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஆயுதம் வாய்க்காது, செல்லுபடியாகாது. நீ என்ன ஒன்றும் பண்ணிக்க, உனக்கு தான் நஷ்டம். இன்னும் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அதே வேளை என்ன சொல்ற, உனக்கு விரோதமாக, அதாவது இப்போ பிறரை நம்ம குற்றப்படுத்துகிறோம். சில வேளை உன்னிடத்தில் குற்றம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், நீ குற்றவாளின்னு சொல்லுவேன். இது எனக்கு ஊழியக்காரனுக்கு கிடைச்ச சுதந்திரம். நீங்கள் பாவம் செஞ்சால் உங்களை குற்றப்படுத்துவேன், நீங்கள் மீறல் செய்தால் அவங்கள நான் தண்டிப்பேன், கண்டிப்பேன். இது எனக்கு கிடைச்ச சுதந்திரம். ஊழியக்காரன் எங்களெல்லாம் திட்டக்கூடாது, ஊழியக்காரெல்லாம் கடிந்து பேசக்கூடாது, எனக்கு பர்சனல் வாழ்க்கையில் ஊழியக்காரன் தலையிடக்கூடாதுன்னா யாரும் இங்கே வரக்கூடாது. வந்தாச்சுன்னா தான் பர்சனல் லைஃப்லையும் தலையிடுவேன், தப்பு பண்ணுனா. அது எனக்கு கிடைச்ச சுதந்திரம். தேவன் கொடுத்துருக்கிற அனுமதியை வச்சு நான் என்ன பண்ணுவேன், உங்களை போட முடுவேன். ஏன்னா நீங்கள் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது, நீ யாரையும் நீங்கள் தப்பு தப்பாக நினைக்கக்கூடாது. நிறைய ஊழியக்காரில் நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறது தான் உங்களுக்கு வழக்கம். நிறைய ஊழியக்கார். ஒரு முறை கோவை மாவட்டத்தில் இருந்து ஒரு லேடி எனக்கு பேசுகிறா. காலையில் என்ன பிரச்சனை, அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிறா, நீ அம்மாட்டுன்னு வாங்க, நான் காசை தரணும். நீ தானே புக் அடிச்சுக்கு 1000 புக் அடிக்க நீ போட்ட, அவள் தான் போட்டான். அது இப்போ எனக்கு தேவைப்படுது 3 வருஷத்துக்கு பிறகு, 3 இயர்ஸ் பேக். அப்போ என்ன, இவளை நான் குற்றப்படுத்தலாம். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நாவுகளை எழுப்புனா நாவெல்லாம் ஆண்டர் பிடிச்சி கட் பண்ணிடுவார். ஊழியக்காரனை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். விசுவாசி குறித்து சொல்லலை. இன்றைக்கி விசுவாசிகளை ஈஸியாக அந்தி கிறிஸ்து வஞ்சிப்பான், அந்தி கிறிஸ்து வஞ்சிப்பான். இந்த ஊழியத்தில் செத்தவனுக்கு உயிர் கொடுத்துருக்காரு, குருடனுக்கு பார்வை கொடுத்துருக்காரு, செவிடனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்படி எல்லா மிராக்களையும் முடவன் நடந்திருக்கிறான். இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கிறான். 2-3 அற்புதங்கள் செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உள்ள அற்புதம் செஞ்சுருக்கிறார். கோயம்புத்தூர் கருமத்தின்பட்டியில் 40 வருஷமாக செவிடாக இருந்த ஒரு சகோதரிக்கு ஒரு சொடுக்கு மட்டும்தான் போட்டேன். அவளை காது கேட்டது. அப்போ எவ்வளோ பெரிய ஊழியம், நான் என்னை பற்றியே சொல்லணும், எவ்வளோ பெரிய ஊழியம். நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா புக் அடித்து ஜனங்களுக்கு கொடுப்போம். 3 வருஷம் தாண்டி ஏன்னா அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு காசு வேணும்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? அது ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துகிற வேலை. ஏன்னா அந்த கிறிஸ்து அப்படி தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புவான். அப்போ தான் தேவனுக்குடைய பகை உங்களுக்கு வரும். எல்லா ஆவியை விட மிகப்பெரிய ஆவி, மோசமான ஆவி அந்த கிறிஸ்து. ஜபத்தில் இருப்பான், நல்லா ஜெபம் பண்ண வைப்பான். அந்த கிறிஸ்து உங்களை என்ன பண்ணுவான், நல்லா ஜெபம் பண்ண வைப்பான், நல்லா பைபிள் வாசிக்க வைப்பான். ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்க விடாமல் பாதுகாத்து கொள்ளுவான். உங்களுக்கு தரிசனங்களை போடுவான், சொப்பனங்களை போடுவான். முடிஞ்சால் ஊழியக்காரனை விரோதமாக நீ பேசுன்னு சொல்லுவான். பேசுவோம். ஆகவே நீங்கள் உங்களை என்னை குற்றப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தரித்து போடக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு. ஆபிரகாமுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு, நீ சபிக்கிறவனை நானும் சபிப்பேன்னு.
சொன்னாரா? ஆசீர்வதிக்கிறோன்னு நான் ஆசீர்வதிப்பேன்னு. அப்போ சபிக்கைக்கும் அதிகாரம் இருக்குது, ஆசீர்வதிக்கும் அதிகாரம் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆளை சபிச்சேன்னு வச்சுக்கிடுங்க, ஆண்டவர் சொல்லி தான் சபிக்கிறேன்னு அர்த்தம். ஊழியக்காரன் இல்லை, ஆண்டவர் சொல்லி சபிக்கிறேன். உடனே நீ கேட்டுட்ருப்ப, பைபிள் எங்கே இருக்குது சபிக்கிறவன் நீ ஆசீர்வதிக்கிறதான் சொல்லியிருக்கிறாரு. நீ துன்மார்க்கனாக இருந்தால் ஒரு முறை தான் பிரசங்கம் பண்ண, 2ஆம் முறை விட்டு விலகு நான் சொல்லியிருக்கிறார். திருந்துறவனுக்குத்தான் ஊழியம், திருந்தாதவனுக்கு ஊழியம் கிடையாது. ஆகவே இந்த ஊழியங்களுக்கு சர்ச்சுகளுக்கு விரோதமாக நீங்கள் விசுவாசிகள் ஞாபகம் தூக்காதீங்க. தூக்கக்கூடிய அளவுக்கு போடுவான். நீங்கள் தூக்குறா இருந்தால் தூக்குங்க. நான் சொல்கிறேன், மோனிசராசிட்ட போய் கணக்கு கேளுங்க. நான் சொல்கிறேன், இந்த தசமகெல்லாம் நிறைய வருதில்ல, கோடிக்கணக்கில் தசமம் வருது, என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்க. தைரியம் இருந்தால் அண்ணன்கிட்ட போய் கேளுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனால் ஊழியக்காரனுக்கு குற்றம் இருக்குன்னு கேட்பீங்க, சொல்லுவீங்க. நீங்கள் கேட்க வேண்டிய கேட்க மாட்டீங்க. உங்கள் சபைகளை போய் கேளுங்க, நீங்கள் தசமாக கொடுக்குற சபைகளை கேளுங்க. அந்த தசமபாகத்தை வச்சு அவன் என்ன செய்கிறான்னு கேளுங்க. ஒன்றுமே இல்லை, ஆனால் கொடுத்துட்டு இருப்போம். ஏன்னா சபை பாஸ்டர் திட்டிடுவார். சபை பாஸ்டர் திட்டுவாருன்னு தசமபாகம் கொடுக்குறவன் எல்லாம் செல்லா காசு. அது அவன் எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்கணும். இப்போ எனக்கு விரோதமாக ஒருதன் குற்றப்படுத்தினால் அவனை தரித்துப்படும் அதிகாரம் எனக்கு உண்டு. ஆகவே நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து வாழ்ந்தால் இந்த வசனம் உங்களுக்கும் சேரும். நீங்கள் உண்மையுள்ள விசுவாசிகளாக இருந்தால் நீங்களும் சொல்லலாம், எந்த ஆயுதமோ பாய்க்காது. நான் சொல்லுவேன், உங்கள் வீடுகளில் எத்தனை மந்திரம் வந்தாலும் நான் அறிவேன்னு சொல்லுவேன். ஒரு அங்கே வந்தால் நான் இங்கே அறிவேன். ஒரு மிஸ்கால் வந்தாச்சுன்னா உடனே ஃபோன் எடுத்து கண்ணை தான் மூடுவேன். எங்கிருந்து வந்தது ஃபோனு, கண்ணை தான் மூடுவேன். அங்கே 5-6 ஆவியை காட்டுவார். உடனே ஃபோனில் எல்லாம் காதில் வச்சு உண்டாக்க மாட்டேன், உட்காந்துட்டு ஜோம் பண்ணிடுவேன் அந்த ஆவி அழிக்கிறது. ஆனால் சில அந்த கிறிஸ்து என்ன நினைப்பாங்க, நம்ம காதில் வச்சு பாஸ்